ஓம். திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். மூன்றாம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 52. தொகுதி 11. அட்டமா சித்தி. எண்வகை சித்தி. பகுதி 1. பரகாய பிரவேசம். கூடு விட்டு கூடு பாய்தல். பாடல் 638. 9 வாசல் உடையதோர் பிண்டத்துள். 9 நாடி உடையது ஓரிடம். 9 நாடி ஒடுங்கவல்லார்கட்கு. 9 காட்சியிலை பலவாமே. விளக்கம். மனித உடலில் 2 கண்கள், 2 காதுகள், 2 நாசித்துளைகள், வாய், மலசல வாசல்கள் என 9 துவாரங்களை கொண்டது. இந்த 9 வாசல்கள் வழியாகவே நமது ஆற்றல் வெளியேறுகிறது. இந்த உடலுக்குள்ளேயே 9 முக்கியமான நாடிகள் ஒரு மைய புள்ளியில் இணைகின்றன. யோக பயிற்சி மூலம் இந்த 9 வாசல்கள் வழியாக சிதறும் கவனத்தையும் 9 நாடிகளின் ஓட்டத்தையும் கட்டுப்படுத்தி உள்ளுக்குள் செலுத்த தெரிந்தவர்களுக்கு 9 துவாரங்கள் வழியே புற உலகம் மட்டுமல்ல, அதையும் தாண்டிய பல கோடி அற்புத காட்சிகளும் இறை அனுபவங்களும் கிட்டும் என்கிறார் திருமூலர். நம்முடைய புலன்களால் புறத்தில் உள்ள சாதாரண உலக விஷயங்களை மட்டுமே பார்க்க முடியும். ஆனால் தியானத்தின் மூலம் நம் ஆற்றலை உள்ளே திருப்பினால் இந்த உடலுக்குள்ளேயே பிரபஞ்சத்தின் ரகசியங்களையும் எண்ணற்ற தெய்வீக அனுபவங்களையும் பேரொளியையும் தரிசிக்கலாம் என்று திருமூலர் இப்பாடலில் உபதேசிக்கிறார். Explanation. The human body has 9 openings, 2 eyes, 2 ears, 2 nostrils, mouth, and the anus. Our energy exits through these 9 gates. 9 important nadis join together at a central point within this body. Through yoga practice, those who know how to control the attention that scatters through these 9 gates and the flow of the 9 nadis and direct it inward, through the 9 openings, not only the external world but also millions of miraculous scenes and divine experiences beyond it are obtained, says Thirumoolar. Our senses can only see ordinary worldly things on the outside. But Thirumoolar teaches in this song that if we turn our energy inward through meditation, we can behold the secrets of the universe, countless divine experiences, and glory within this body itself. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by சுபா ஸ்ரீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.